தமிழ் சினிமா ரசிகர்களால் இடுப்பழகி என்று கொண்டாடப்பட்டவர் சிம்ரன். இவர் VIP படம் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார். இதையடுத்து விஜய், அஜித், சூர்யா, கமல், ரஜினி என அனைத்து முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து டாப் ஹீரோயினாக வலம் வந்தார். சினிமாவில் உச்ச நடிகையாக இருக்கும்போதே திருமணம் செய்து கொண்ட சிம்ரனுக்கு அதன் பின்னர் சினிமாவில் மவுசு குறைந்தது. பின்னர் சில ஆண்டுகள் சினிமாவிலிருந்து விலகி தற்போது மீண்டும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார். அண்மையில் கூட நடிகை சிம்ரன் அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்திருந்தார். அவரின் கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. இப்படி சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வரும் சிம்ரன் சில நாட்களுக்கு முன் JFW என்ற விருது விழாவில் கலந்து கொண்டார். அதில் அந்தகன் படத்தில் வில்லியாக நடித்ததற்காக அவருக்கு விருது வழங்கப்பட்டது. அந்த விருது வென்ற கையோடு தன்னுடைய சக நடிகை ஒருவரின் மெசேஜ் தன்னை எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை ஆதங்கத்துடன் கூறியிருக்கிறார். சமீபத்தில் சக நடிகை ஒருவரின் நடிப்பை பாராட்டி மெசேஜ் செய்திருக்கிறார் சிம்ரன். பதிலுக்கு அந்த நடிகை ஆன்டி ரோலில் நடிப்பதை விட இது எவ்வளவோ மேல் என ரிப்ளை செய்திருக்கிறார். அந்த நடிகையின் இந்த மெசேஜ் சிம்ரனை கடும் அப்செட் ஆக்கியதாம். அதற்கு எந்தவித ரிப்ளையும் தான் கொடுக்கவில்லை என கூறிய சிம்ரன் அந்த நடிகைக்கு மேடையில் பதிலடி கொடுத்தார். டப்பா ரோலில் நடிப்பதை விட ஆன்டி கேரக்டரில் நடிப்பது எவ்வளவோ மேல் என சிம்ரன் கூறியிருந்தார். நடிகை சிம்ரன் இப்படி ஆவேசமாக பதிலடி கொடுத்த அந்த நடிகை யார் என நெட்டிசன்கள் வலை வீசி தேடி வருகிறார்கள். ஆனால் அவர் டப்பா கேரக்டர் என குறிப்பிட்டு சொன்னதால் அவர் அண்மையில் ஹிந்தியில் டப்பா கார்டல் என்ற வெப்தொடரில் நடித்த நடிகை ஜோதிகாவை தான் சொல்லியிருக்கிறார் என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். சிம்ரனும் ஜோதிகாவும் ஒரு காலத்தில் முன்னணி நடிகைகளாக கொடிகட்டி பிறந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.